திருபுவனத்தில் காவல் நிலைய விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித் குமாரின் வழக்கு காவல் நிலையம், மடப்புரம் கோவில் உள்ளிட்ட இடங்களில் இரண்டாவது நாளாக மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் விசாரணை. மடப்புரம் கோவிலில் என்ன நடந்தது? புகார் அளித்த நிகிதா பரபரப்பு வீடியோ. நிகிதா பல பேரிடம் பண மோசடி செய்திருப்பதாக பாதிக்கப்பட்ட நபர் பரபரப்பு பேட்டி. அமைச்சர்கள் தனக்கு தெரியும் என்று கூறியதாக பணத்தை பெற்றுக் கொண்டதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல். பெரம்பூருக்கு பதிலாக வேறொரு இடத்தில் நடத்திக் கொள்ள போலீசார் அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 9,105 ரூபாய்க்கும் சவரன் 72,840 ரூபாய்க்கும் விற்பனை. சங்கராபுரம் அருகே வீட்டிலிருந்து முதிய தம்பதியை மிரட்டி 200 சவரன் நகை கொள்ளை. கத்திமுனையில் கைவரிசை காட்டி தப்பியோடிய மர்ம கும்பலை தீவிரமாக தேடும் போலீசார். மதுரையில் ஐடி நிறுவன மேலாளர் வீட்டில் 42 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, ஓட்டுநர் உட்பட 4 நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 24,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக குறைந்தது. நீர்வரத்து சீராகாததால் ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 9வது நாளாக தடை விதிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 24,500 கனஅடியாக குறைந்தது. நீர்மட்டம் 120 அடியாகவும் நீரிருப்பு 93.47 TMC-ஆகவும் உள்ளது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. திருச்சி செல்லும் பயணிகள் ரயில் அரியலூர் அருகே பாதி வழியில் நிறுத்தம். தண்டவாளத்தில் மண் சரிவு ஏற்பட்டதால் ரயில் நிறுத்தப்பட்டதாக தகவல். அரக்கோணம் திமுக முன்னாள் நிர்வாகி மீது பாலியல் புகார் அளித்த பெண் விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் இளம் பெண்ணிடம் போலீஸ் விசாரணை. சென்னையில் புதிதாக இயக்கப்படும் மின்சார பேருந்துகளிலும் மாதாந்திர பயண அட்டை செல்லும். மாநகர போக்குவரத்து கழகம் விளக்கம். மழைக்கால கூட்டத்தொடர் வருகிற 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 13, 14 ஆகிய தேதிகளில் அவை அமர்வுகள் நடக்காது எனவும் அறிவிப்பு. கானா சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு உயரிய சிவிலியன் விருது வழங்கி கௌரவிப்பு. 140 கோடி இந்திய மக்களுக்கு சமர்ப்பிப்பதாக பேச்சு. दोनों देशों के ऐतिहासिक संबंधों को समर्पित किया।
हमारी समृद्ध सांस्कृतिक विविधता और परंपराओं को और भारत गाना के ऐतिहासिक संबंधों को समर्पित करता हूं। கோவாவிலிருந்து புனே சென்ற ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் நடுவானில் ஜன்னல் கதவு உடைந்ததால் பரபரப்பு. பயணிகள் பாதுகாப்பில் எந்த குறைபாடும் ஏற்படவில்லை என்று ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் விளக்கம். திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோவில் அருகே உள்ள கடைகளில் பயங்கர தீ விபத்து. மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல். மைக்ரோசாப்ட் நிறுவனம் சுமார் 9,000 ஊழியர்களை பணி நீக்கம். மாறிவரும் சந்தை நிலவரம் காரணமாக நீக்கம் செய்யப்பட்டதாக மைக்ரோசாப்ட் தரப்பில் விளக்கம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 5 விக்கெட்டுகளுக்கு 310 ரன்கள் சேர்ப்பு. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் 3வது சுற்றுக்கு ஸ்பெயின் அல்காரஸ் 3வது சுற்றுக்கு தகுதி. 2வது சுற்றில் பிரிட்டனின் ஆலிவர் நீட்ஸை வீழ்த்தி முன்னேற்றம்.